யார் காணக்கூடும் ஜெகத்தினாசிலா ஈசனின் ஜாலத்தை உருகுவார் உணரக்கூடும் உமது கோலத்தை ஆழத்தை ஜாலத்தை. சிவன் பற்றி தாங்க. அவரை பற்றி பேசணுன்னா இன்னைக்கெல்லாம் பேசிகிட்டே இருக்கலாம். ஸோ நிறைய பேர் சிவன்னா பயப்படுவோம். எப்படி சொல்கிறது, மயானத்தில் இருக்கிறவர் நம்மளே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவார், அவர் வேண்டாம் அப்படின்பாங்க. ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறது எப்படின்னா, நமக்குள்ள அகங்காரம், ஆணவம், அந்த சில விஷயங்கள் தான் இல்லாமல் ஆக்கக்கூடியவர். ஆனால் அதை நம்ம நிறைய தவறாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒன்றும் இல்லாமல் எப்படி சொல்கிறது, நம்ம வறுமைக்கு தள்ளிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவரை சில பேர் பற்றி கொள்வது இல்லை. ஆனால் ஆழமாக அவரை புரிஞ்சுக்கிட்டோம், நேசிக்கிட்டோம்னா நம்மளை கெட்டியாக பிடிச்சி நம்மளை வழி நடத்தக்கூடிய ஒரு தெய்வமாக அவங்க இருக்காங்க. ஸோ எப்படி சொல்கிறதுனா, இது கைலாயம் யாத்திரை. அவர் வீட்டில் இருக்கக்கூடிய அவரோட இடம், அவர் வசிக்கக்கூடிய ஒரு பர்வதம். ரொம்ப அழகாக சொல்லலாம். அது மனுஷனாக அதாவது பிறந்தேன், ஒரு முறையாவது என் வாழ்நாளில் நான் போயிட மாட்டேன். நான் தவம் இருக்கக்கூடியவங்களுக்காக ஒரு அற்புதமான தருணம்னு சொல்லலாம். 5 வருஷ காலம், அதாவது ரெகுலராக இருந்துகிட்டே தான் இருந்தது. நடுவில் இந்த 5 வருஷ காலம் போக மாட்டோம். ஸோ இது எப்படின்னா, இது நேஷன்ஸ்குள்ளே நடக்கக்கூடிய இந்த ஒரு விஷயத்தினால நம்ம 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 அப்பனை போய் பார்க்க மாட்டோமா, அவர் பாதத்துக்கிட்ட நம்ம போய் சேர மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏக்கத்தில் தள்ளி விட்டுட்டு இந்த வருஷம், இந்த 6வது வருஷம் எல்லாருக்கும் அந்த ஒரு சிவனடியார்கள் எல்லாருக்குமே ஏதோ ஒரு புதுசாக நாங்கள்லாம் பிறந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுப்போம்னுவாங்க. அந்த தருணத்தில் தான் இப்போ இருக்கிறோம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் மிஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னோட ரெக்வெஸ்ட். அவர் கூப்பிடுறாரு, அதாவது இப்போ எப்படின்னா நம்ம அனுப்பியிருக்கோம், நிறைய பேர் போயிருக்காங்க. அந்த ஆனந்தம் பண்ணும்போது நானும் போயிட்டேன் அப்படின்னு சொல்ல, என்ன அவர் கூப்பிட்டுட்டாரு, நான் அங்கே சேர்ந்துட்டேன், எனக்கான அழைப்பு இருந்தது அப்படின்னு ஒரு அந்த ஆத்மார்த்தமாக வரக்கூடிய வார்த்தையில் நாங்களும் அதில் பங்கு இருக்கிறோம் அப்படிங்கிற போது அந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. அந்த தருணத்தில், அதாவது உங்களுக்கும் அந்த சிவபெருமானுக்கும் நடுவில் நாங்கள் ஒரு மீடியேட்டராக, ஒரு மெசஞ்சராக உங்கள் இந்த டிவைன் ஜேர்னியில் இருக்கிறோம் அப்படிங்கும் பொழுது அதுக்கான அந்த சந்தோஷத்துக்கான அளவே இல்லை. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது இல்லையா, உங்களுக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதில் சிம்மா2 பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் அப்படின்னும் பொழுது உங்கள் கூட அதில் நாங்கள் நடந்து வரோம், உங்கள் பக்கத்தில் நாங்கள் இருக்கிறோம், அந்த வேலையை எங்களுக்கு அவர் கொடுத்துருக்காரு அப்படின்னும் போது அந்த ஆனந்தம் வெறும் ஆனந்தம் இல்லை, பேரானந்தம். ஸோ அது வார்த்தையால் என்னால் வர்ணிக்க முடியல. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு தருணம். இந்த 5 வருஷ காலத்துக்கு அப்புறம் ஒரு ஏக்கத்தை பூர்த்தி பண்ணுறக்கூடிய ஒரு தருணமாக இருக்கிறது. உங்களுக்கும் சின்னதாக ஒரு ஆசை எட்டி பார்த்துச்சுனாவே அவரோட அழைப்பு இருக்குன்னு தான் அர்த்தம். அஃப்கோர்ஸ் இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ட்ராவல் தான், ஜஸ்ட் ஒரு ஜேர்னி கிடையாது இல்லையா. நம்ம வீட்டு முனையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு கோவிலுக்குள்ளே முனையில் வீட்டு தெருவில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போகணுன்னாமே அவங்க அழைப்பு இல்லாமல் போக முடியாது. இப்பேற்பட்ட சிவபெருமான் வீற்றிருக்கக்கூடிய கைலாய பர்வதத்தை நோக்கி ஒரு நாடு விட்டு இன்னொரு நாட்டுக்கு போகும்பொழுது செலவு கண்டிப்பாக அதிகரிக்க தான் செய்யும். ஆனால் பொருட்படுத்தாதீங்க தயவு செய்து. ஏதாவது பணம் வந்துடும், சம்பாதிச்சுக்கலாம், அதுக்கான வழி அவர் கொடுப்பார். ஏன்னா இப்போத்தி காலகட்டத்தில் அன்றைக்கி மாதிரி கட்ட வண்டியை வச்சுட்டு ஒரு வீடு விட்டு இன்னொரு ஊருக்கு போயிட முடியாது, திண்ணையில் உட்கார்ந்து சாப்பிட முடியாது. அப்படியான தருணத்தில் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை மாறிடுச்சு. இப்போ நம்ம செலவு பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஆனால் அதுக்கான ஏற்பாடுகள் அவர் நம்மளுக்கு கண்டிப்பாக அந்த கருணை நமக்கு கொடுப்பாங்க. நீங்கள் அதுக்கான முயற்சி, அதாவது நீங்கள் ஒரு அடி எடுத்து வைங்க, பெருமாள் அதுக்கான இது நமக்கு நீங்கள் கை நீட்டி அவர் எடுத்து பாருங்க நம்மளை. ஸோ அவர் கூப்பிடுறாரு, மனசில் ஒரு உதயம், அவர்கிட்ட போகணும்னு ஒரு உதயம், ஒரு சின்ன ஒரு எண்ணம் வந்துருச்சுனாவே ஹி இஸ் ஜஸ்ட் காலிங் யூ. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த கனவை நினைவாக்கக்கூடிய தருணத்தில் தான் இருக்கும். ரொம்ப அதிகமான நாள் நம்மகிட்ட இல்லை. ஏன்னா வீசா ப்ராசஸ், இந்த மாதிரி பெர்மிட், இந்த அப்ளிகேஷன்ஸ், இதெல்லாமே ரொம்ப பெரிய லென்த்தியான ப்ராசஸ். நம்ம நினச்சோன்னா நடக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இல்லை. ஸோ இப்போவும் நீங்கள் டிலே பண்ணாமல், நம்ம இப்போது ஜூன் ஜூலை பேட்ச்க்கான புக்கிங்ஸ் முடிஞ்சிருச்சு, ஆகஸ்ட் செப்டம்பருக்கான புக்கிங்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு ரொம்ப நாள் இல்லை. ஆகஸ்ட் போகணும் விருப்பப்படுறவங்க ஜூலை மாதம் 4ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் எல்லாமே சப்மிட் பண்ணி ஆகணும். மேக்ஸ் டு மேக்ஸ் லாஸ்ட் டேட் ஜூலை 4. அதாவது ஆகஸ்ட் 4-5 தேதிக்குள்ளே, செப்டம்பர் மாதம் போகணுன்றவங்க ஆகஸ்ட் 4ஆம் தேதிக்குள்ளே கொடுக்கணும். ஸோ இதுதான் கட் ஆஃப் டேட். அண்ட் பட்ஜெட் எல்லாமே நம்ம ஃப்ளையர்ஸில் இருக்குது. நம்ம யாத்திரையை அங்கே போய்
அந்த அனுபவம், அந்த அந்த தருணத்தில் அவங்க ஃபீல் பண்ண அந்த ஹாப்பினஸ், அதே மாதிரி நம்மளும் அந்த இடத்துல நம்மளோட கண்களும் அவங்கள அந்த பர்வதத்தை பார்க்கணும், நம்ம பாதங்களும் அங்கே பதியணும் அப்படிங்கிறது தான் எங்களோட வேண்டுகோள். சிமா டூர்ஸோட நீங்கள் எப்போவும் கனெக்ஷனில் இருந்துக்கோங்க. ஸோ அப்பப்போ உங்களுக்கான அப்டேட்ஸ் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ இந்த ஜேர்னியில், உங்களோட டிவைன் ஜேர்னியில் எங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, நீங்கள் எங்களுக்கான பிளெஸிங் கண்டிப்பாக கொடுங்க. தேங்க்யூ. ஸ்டே வித் அஸ்.